ப்ரோ உங்களால முடிஞ்சா தியேட்டருக்குள்ள ஸ்நாக்ஸும் பிரியாணி எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க ப்ரோ. முடியாதுன்னு சொல்ல முடியலையே. பண்றோம். தியேட்டருக்குள்ள ஸ்நாக்ஸே எடுத்துட்டு போக முடியாது, எப்பரா பிரியாணி எடுத்துட்டு போறது? நிறைய பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா நீங்க ஃபிளாஸ்க் பிரியாணி சாப்பிட போறீங்க. அங்க போய் பல பிரியாணி வாங்குவோம். அண்ணா பிரியாணி ஆஃப் பிரியாணி இதுல பார்சல். கொஞ்சமா கூட போடனா போதும். இதுல உண்மையாதானா? ஒரு பீஸ் ஒரு கொஞ்சம் சாப்பாடு போடும். சின்ன சின்ன போதும், சின்னதா போதும். தேங்க்ஸ்ண்ணா. போதுண்ணா, உங்க மனசு எவ்வளவு இருந்தாலும் சரிண்ணா, போதுண்ணா. பல விதமான பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க. மூங்கில் பிரியாணி, அண்டா பிரியாணி, முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி நிறைய சாப்பிட்ருக்கீங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளாஸ்க் பிரியாணி சாப்பிட போகிறோம். எப்படி தெரியல, இதில் எடுத்துகிட்டு போனால் தான் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதில் எடுத்துகிட்டு போகிறோம். போய் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் வாங்க. ஐஸ்கிரீம் நான் உள்ளே வச்சா 5 ரூபாலாம் இல்லையாண்ணா, 20 ரூபா தானே எடுத்தோன்னே. ஹை பட்ஜெட் ஆகுது. இங்கே வர லோ பட்ஜெட் கடைக்கு போவா. பருக்கு வேற என்ன வாங்குறது? வாங்கிட்டோம். இது வாங்குறது முக்கியம் இல்லை, இது வந்து யாருக்கும் தெரியாம மறைச்சி வச்சு எடுத்துட்டு போகணும். அதுதான் பெரிய மேட்ரு. இது ஓட்ட போட்டுருவோம், அப்போதான் ஈஸியாக வச்சு எடுத்துட்டு போக முடியும். இதுல விழுந்துருவோம். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களா? வாய்ப்பு இல்லையா? முடியலையா? முடியல நிற்குமாடா. போனே பிடிச்சிட்டு போறாரா? தேட்டருக்கு போறோம் வாங்க, தேட்டர்ல மீட் பண்ணுவோம். ஐயோ பாவம், மாட்டிக்கிட்ட பங்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பிரியாணி மாட்டிச்சுரா. உள்ள வந்து பிரியாணி கடை, பொட்டி கடை நம்மளே போடலான்னு வந்தோம். நீ பிரியாணி கடைலாம் ஒன்றும் போட வேணாம், பொட்டி கடை மட்டும் போடு உள்ளார அப்படி சொல்லிட்டு உள்ள துரத்தி விட்டாங்க. ஆனால் நாங்களும் ஜாலியாக வந்துட்டு பிரியாணி கடை கேன்சல், பொட்டி கடை மட்டும் ஓப்பன் பண்ணுறோம். ஒன்லி ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸ்நாக்ஸ் உள்ள எடுத்து வந்துட்டோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 5 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய். ஐயோ கீழே விழுந்துருச்சே. அம்மா ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். சேலஞ்சு சக்ஸஸாக ஃபெயில்டானலாம் தெரியல, ஒரு மாதிரி பங்கமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் வந்து லப்பர் பந்து படத்துக்கு தான் வந்தோம். படம் வர்ற மாதிரி சூடு குறைஞ்சிருக்கா தானே லாஸ்ட்ல இருந்தா. சேலஞ்ச் சக்ஸஸாக ஃபெயில்டாக நீங்களே சொல்லிருங்க.